ஹாய், இது தேர்ஸ்டே மார்னிங். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு எப்போவுமே பண்ணுற மாதிரி எனக்கான ஆம்லா டீயை நான் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆம்லா டீயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கனால இப்போ ரெகுலராக நான் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு பொட்டேட்டோ அண்ட் பீஸ் குருமா அண்ட் சப்பாத்தி என்னோடய ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸுக்கு. ஸோ அதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோஸையும் பீஸையும் கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்க ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்டா பண்ணலான்னு சொல்லிட்டு சாஸ் பேனில் வாட்டரும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சுட்டு பாஸ்டாவையும் வேக விடுறதுக்காக அதில் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி பிங்க் சாஸ் பாஸ்டா தான் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்டைலில். இதுக்கு நான் டொமேட்டோ நிறையா போடுவேன். டொமேட்டோ அண்ட் சாஸஸ் போட்டு தான் இதை நான் ரெடி பண்ணுவேன். இது கம்ப்ளீட்லி மை ஸ்டைல். ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டு சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டு மாவில் அப்படியே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் உள்ள வாட்டரில் தான் நான் பிசைஞ்சு ரெடி பண்ணுவேன் சப்பாத்தி. ஸோ சப்பாத்திக்கும் மாவு பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் குருமாக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, அப்புறம் மசாலா சாமான், பொட்டுக்கடலை, தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்டாக்கி குருமாவும் ரெடி பண்ணியாச்சு. பாஸ்டாக்கு ஒரு 4 டொமேட்டோ, கொஞ்சோண்டு சில்லி பவுடரை அரைச்சி ஃபர்ஸ்ட் பேஸ்டாக்கி அப்படி சீஸ் போட்டு தான் என்னோடய பிங்க் சாஸ் பாஸ்டா ரெடி பண்ணுவேன். ஏதோ சூப்பராக ரெடியான இந்த பாஸ்தாவை என்னோடய பையனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு அவனுக்கும் பேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாச்சு. ஹஸ்பண்டுக்கு குக்கும்பர், சப்பாத்தி அண்ட் கிரேவி. இப்படி தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். See you.